ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிகினஸாக தான் இந்த ட்ரேடிங்குள்ளே வருவீங்க. ஸோ அப்படி பிகினஸாக வர பட்சத்தில் நிறைய லாஸஸ் வரும். பட் அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் என்ட்ரி பாயிண்ட்ஸ் தரேன். ஒரு மார்க்கெட்டில் நான் சொல்கிற மாதிரி பர்டிகுலராக ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிக் கொடுக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை வச்சு நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட், இப்போ ஒரு பையர்ஸ் ஒன் போயிட்டு பையர்ஸ் போயிட்டுருக்காங்க, இப்போ செல்லர்ஸ் வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் எப்போயாவது நீங்கள் மார்க்கெட்டில் போகிறப்போ கண்டினியூஸாக ப்ரீவியஸாக பையர்ஸ் வந்திருக்காங்க, ஓகேங்களா? கண்டினியூஸாக ப்ரீவியஸாக பையர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செல்லர்ஸ் வந்துட்டுருக்கப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் ரெண்டு கேண்டில் வித் ரிஜெக்ஷனோட உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா, ரெண்டு கேண்டில் ரிஜெக்ஷனோட வித் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதாவது டவுன் ட்ரெண்டாக இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes எக்ஸ்பிரேஷன் டைம் வச்சு நீங்கள் புட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு என்ட்ரி பாயிண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஓகே, இந்த என்ட்ரி பாயிண்ட் எதில் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், லைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் EUR/USD அப்படின்ற ஒரு கரன்சி பேரில் வேலை செய்யும். இதில் EUR/USD அப்படின்ற கரன்சி பேரில் வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா போத் சைட் நீங்கள் 3 கேண்டில்ஸ், ஓகேங்களா, 3 கேண்டில்ஸ் சேம் லெவலில் நீங்கள் எப்போயாவது பார்க்குறீங்க, இது ஒரு லெவல் அப்படின்னா 3 கேண்டில்ஸ் லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கேண்டில் அதே லெவலில், செகண்ட் ரெட் கேண்டில் சேம் அதே லெவலில், அதே மாதிரி க்ரீன் கேண்டில், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே லெவலில் இருக்கணும், ஓகேங்களா? ஒரே லெவலில் நமக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் இது எப்படி ஒர்க் பண்ணும், EUR/USDல இந்த மாதிரி டவுன் அப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கணும். ஸோ ஒரே நேர்கோட்டில் 3 கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 3 கேண்டில் சரியாக வந்திருக்குன்னு பார்த்துட்டு 4வது கேண்டில் கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி வச்சு நீங்கள் ஹையர் ஆப்ஷன் போயிடலாம், டேரெக்டாக போயிடலாம் EUR/USDல. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் தானே இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல லெவல் அப் டவுன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா EUR/USD கரன்சியில் மட்டும் இது ஒர்க் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது 1 minute கேண்டில்ஸில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல, ஓகே. ஸோ நாம் இங்கே இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறது சேம் அதே மாதிரி தான். நான் EUR/USDல சொன்னேன் இல்லையா, அப் அண்ட் டவுன். பட் இந்த இடத்துல நாம் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஸோ இதில் நம்ம வந்து நிறைய மார்க்கெட்ஸ் பார்த்துருப்போம். பட் அப்படி பார்க்குற மார்க்கெட்ஸில் ப்ரீவியஸாக பையர்ஸோ இல்லாட்டி ப்ரீவியஸாக செல்லர்ஸோ வந்துட்டு, நல்ல செல்லர்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே ஜோனில் சொல்லி இப்போ நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கெட் என்ன நடக்கும், கண்டினியூஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஒரு 15 minutes 5 minutes பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதாவது ப்ரீவியஸாக நல்லா ஸ்ட்ராங் மார்க்கெட் 3 to 5 கேண்டில்ஸ் வருது அண்ட் 4 கேண்டில்ஸ் ஒரே ரவுண்டில் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வர மார்க்கெட், அதாவது நீங்கள் வந்து இந்த கன்ஃபர்மேஷனாக இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இல்லாட்டி இந்த பை கேண்டில் இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமா வர பை கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு 5 minutes இல்லை 10 minutes வச்சு நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கேண்டில். ஸோ நீங்கள் ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த மாதிரி வீக்கான கேண்டில்ஸை நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வீக்கான கேண்டில்ஸ். ஸோ இந்த மாதிரியான வீக்கான கேண்டில்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பார்க்குறப்போ அதே டைரக்ஷனில் இன்னொரு கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், செகண்ட் கேண்டில் இல்லாட்டி தேர்ட் கேண்டிலில் ரிஜெக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பையர்ஸ்க்கு புல்லிஷ் கேண்டிலுக்கு மட்டும் கிடையாது, பியரிஷ் கேண்டிலுக்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ் தான் இது. அண்ட் அதுக்கப்புறமா ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செல்லர்ஸ் ஏரியா ப்ளஸ் பின்னுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இப்போது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்க கேண்டில் மிடில் இருக்க கேண்டில் எப்போ ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணதோ, ஓகேங்களா. ஸோ மிடில் இருக்க கேண்டிலை எப்போ இந்த கேண்டில் அதுக்கப்புறம் வர பெரிய கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கப்புறமா லாங் டைம் எக்ஸ்பிரஷன் டைம் வச்சு நமக்கு என்ன செய்யலாம், புட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. நாம் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம், நமக்கு என்ட்ரி எடுக்க தெரியல அப்படின்றப்போ நீங்கள் எப்போயாவது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸில் பார்க்குறீங்க, ப்ரீவியஸாகவும் நமக்கு வந்து நல்ல ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்றப்போ அடுத்த லெவலில் மிடில் கேண்டில் இருக்கிற மிடில் கேண்டில் இருக்க விக்கை எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் வர கேண்டில், அந்த கேண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5 minutes எக்ஸ்பிரஷன் டைம் வச்சுட்டு புட் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் ரிஜெக்ஷன்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்த தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை எப்போ கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ இல்லை அது ஃபில் பண்ணுதோ, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 3 கேண்டில்ஸ் தான் ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் விக் வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது. பட் இந்த கேண்டில் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இதில் என்னன்னா, இந்த கேண்டில் பாடி வந்து இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் வரும். இந்த விக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த விக்ஸ் இது அதிகமாக வெளியில் ரொம்ப பெருசாலாம் இப்படியெல்லாம் இருந்தால் போகாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. லைட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் இப்போது இந்த வீக் இருக்கு இல்லையா, இந்த வீக் லைட்டாக இந்த அளவுக்கு க்ராஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, லைட் ஒரு 1 2 இவ்வளோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த கேண்டில் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக புட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கை எப்போ வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மார்க்கெட்டை நல்லா பாருங்கள், இது நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா ஒர்க் பண்ணும். அண்ட் இது வந்து பேசிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். பட் இதில் என்ன நடந்திருக்குன்னா, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த லெவலில் வந்து கொஞ்சம் மேலே ஆயிருக்கு. ஸோ 5 minutes வச்சு நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஃபைனலாக ஸோ இந்த ட்ரேடு எப்படி பண்ணணும்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் எப்படி இருக்கணும், ப்ரீவியஸாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத கிளியராக பாருங்கள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவலில், ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன நடந்திருக்கு, பையர்ஸ் வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்காங்க. ஸோ 1 2 3 இங்கே பாருங்கள், ரிஜெக்ஷன் 4 5 6. ஸோ 6 டைம் வந்து இந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டை நிறைய தடவை ஒரு லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், நாம் அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் எடுக்கலாம், ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஒன்ஸ் எப்படின்னா, கரெக்டாக எப்போ க்ளோஸ் ஆகுதோ, இந்த லெவலில் எப்போ போயிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போது ஆப்போசிட் சைடில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலில் நான் எடுத்துருக்க ட்ரேட்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடில் எடுத்துருக்க ட்ரேட் தான். அதாவது நான் இந்த இடத்துல பார்க்கலாம், நிறைய ட்ரேட் வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஒன்ஸ் இந்த லெவலில் கேண்டில் சரியாக க்ளோஸ் ஆகிற டைமில் நமக்கு இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷனில் போக முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த என்டர்பிரன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்கள் எந்த அளவு நான் இந்த என்டர்பிரன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.